ஜிகே ஷேர் அகாடமி. இன்றைய பங்குச்சந்தையில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் நியூஸ்னால் டிவிடெண்ட் கொடுத்தவங்க ஸ்டாக் நியூஸும் டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிளிட் அதை பற்றி தகவலும், உயர வாய்ப்புள்ள ஒரு 5 பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். மற்றும் இன்றைக்கி சந்தையில் என்னென்ன செக்டார் எப்படி ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்ததா அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி என்ன எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம். ஸ்டாக் ட்ரேடட் வந்து 2564, அட்வான்ஸ் வந்து 1505, டிக்ளைன் வந்து 918, அன்சேஞ்சு வந்து 141. அப்பர் சர்க்கியூட்டில் 140 ஸ்டாக்கும், லோவர் சர்க்கியூட்டில் 37 ஸ்டாக்கும், 52க்கு ஐ வந்து 159 ஸ்டாக்கும், லோ வந்து 8 ஸ்டாக்கும் இருக்காங்க. இது மார்க்கெட் இன்னைய அப்டேட்டு. இந்த தகவல் வந்து என்எஸ்சிலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது ஸ்டாக் நியூஸ். எல்என் டெக்னாலஜி Q2 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 5% உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது KIOCL ஷேர் 44 அவங்களுடைய ஸ்டாக் இது வந்திருக்கு. கிளைண்ட் டிஎல்எம் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டாடா பவர் ஷேர் அவங்களுடைய கூட்டு நிறுவனம் வந்து சோலார் பிளான்ட் வந்து மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்களாம். அதை பற்றி நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது டிவிடெண்ட் ஸ்டாக். சீமா கன்சல்டன்ட் லிமிடெட் பிராண்டு கன்செப்ட், அது மாதிரி டாடா கன்சல்டன்சி, ஏஞ்சல் ஒன்று கூட டிவிடெண்ட் கூட சொல்லியிருக்காங்க, 12 ரூபாய் 70 காசு. அதே மாதிரி HCL டெக்னாலஜி வந்து 12 ரூபா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 20ஆம் தேதி HCL டெக் வந்து 20ஆம் தேதியும், டாடா கன்சல்டன்சி 19ஆம் தேதியும், கேபி கிரீன் அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்பிளிட்டு. ருத்ரா குளோபல் இன்ஃப்ரா ப்ராடக்ட் வந்து ஸ்பிளிட்டு சொல்லியிருக்காங்க 18ஆம் தேதி. ஜிகே ஒயர் வந்து 23ஆம் தேதி ஸ்பிளிட் டேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காமா ஹோல்டிங்ஸ் வந்து போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ருத்ரா குளோபல் வந்து ஸ்பிளிட்டும் போனஸும் வந்து ஒரே டைமில் சொல்லியிருக்காங்க 18. ருத்ரா குளோபல் 18. அது மாதிரி போனஸ் ஸ்பிளிட் சொன்ன நிறுவனங்கள் இங்கே இருக்குது. ரிசல்ட் வந்து நாளைக்கு 18ஆம் தேதி சொல்கிற நிறுவனங்கள் இது இந்த லிஸ்ட்டு. வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ், அது மாதிரி விப்ரோ கூட நாளைக்கு இருக்குது ரிசல்ட்டு. ஏஎஃப்எல் ஃபைனான்ஸு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஹெரிட்டேஜ் ஃபுட், இது மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய லிஸ்ட்லாம் இங்கே இருக்குது. ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் லிஸ்ட்டு. அடுத்தது நிஃப்டி 50 பற்றி சார்ட்டு பற்றி இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக் வந்து 20% போயிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று க்ளோஸை விட இன்றைக்கி இருக்கு 108 புள்ளிகள் உயர்ந்து ஓப்பன் ஆகிருக்கு. நிஃப்டி கூட சேர்த்து அனைத்து செக்டாரும் இன்றைக்கி ப்ளஸில் இருக்குது. பிஎஸ்சி செக்டார் மட்டும் 1% மேலே போயிருக்கு. இது எல்லா செக்டரும் ஒரு 0.5%. இது எனர்ஜி வந்து ஓரளவுக்கு 0.93 போயிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருந்தது. ஓப்பன் ஆகி சார்ட் நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தது எந்தெந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்குன்றதை பார்த்துடலாம். KIOCLன்ற ஸ்டாக் வந்து இன்றைக்கி 20% போயிருக்கு. அடுத்தது கீ ஃபைனான்ஸ் சர்வீஸ்ன்ற ஸ்டாக் வந்து எல்லாம் நிறைய ஒரு 15, 2, 3, 4, 5 ஒரு 5 ஸ்டாக் வந்து 20% கிட்ட போயிருக்கு. ஃபேக்ட்ரி நேற்றும் 20% போச்சு, இன்றைக்கி ஒரு 12%. ஃபெர்டிலைசர் கம்பெனிங்க ஃபேக்ட்ரின்றது அது வந்து நல்லா இருந்தது. சார்ட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி ஃபேக்ட்ரியோட சார்ட். அதான் போன மாதத்துலேருந்து உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபேக்ட்ரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 1659 ஸ்டாக்கில் 912 வந்து ப்ளஸில் இருக்குது, 714 வந்து மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி எது அதிகமாக மைனஸில் போயிருக்குன்றது பார்ப்போம்.
எல்பிடிசின்ற ஸ்டாக் வந்து 8% குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்எஸ் பெரிய 629 ரூபா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எஸ் 5.3% குறைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து வேல்யூம் அதிகமானது ஐடியா ஸ்டாக் வந்து வேல்யூம் நல்லா இன்னைக்கு போயிருக்கு, அதான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் அக்ராங்கின்ற ஸ்டாக் ஒன்று அதுவும் இருக்குது. ஐஆர்எஃப்சி, சுசுலான் எல்லாமே வந்து வேல்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம கோல்டு ரேட் பார்ப்போம். கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு, கிராமுக்கு 15 ரூபா குறைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து நிஃப்டி சார்ட்டு பார்ப்போம். நிஃப்டி சார்ட் இன்றைக்கி வந்து கேப் அப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டி சார்ட் இங்கேருந்து கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே சைடு வெளியே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டவுன் மதியானம் ஒரு மணி அந்த டைமில் வந்து ஒரு பெரிய டவுன் ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு கரெக்ஷன். ஓகேங்களா, மார்க்கெட் ரேட். அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 ஸ்டாக் உயர வாய்ப்புள்ள ஒரு 5 பங்குகளை பார்ப்போம். கேஐடெக்ஸ், கேஐடெக்ஸ் பார்ப்போம். லோட் ஆகுது. கேஐடெக்ஸ் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து உயர தொடங்கியிருக்கு. 215 ரூபா ஏறக்குறைய ஒரு 200. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிதுன்னா இது வந்து 300 ரூபாய் கிட்ட போகும். அதுக்குள்ளேயே வந்து 115லேருந்து 65 ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் கேஐடெக்ஸில். ஓகேங்களா. அடுத்தது விடிஎல். விடிஎல் பார்த்தீங்கன்னா அதான் மேலே போயிருக்கு, ஒரு சின்ன கரெக்ஷன் இதோட முடியாமல் திரும்பி வந்திருக்கு. இந்த இடத்துல இருக்குது. இப்போது இது மேலே போச்சுன்னா 400 ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். அடுத்தது சிஆர்இ இன்சூரன்ஸ் கம்பெனி. இது இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. மேலே போச்சுன்னா அடுத்தது வந்து ஏறக்குறைய 300 ரூபாய் தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம எல்ஐசி. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடைச்சிக்கிட்டு இப்போ மேலே போயிருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது உடைச்சிச்சுன்னா இது மேலே தான் போகும் எல்ஐசி ஷேர். அடுத்தது என்பிசிசி. என்பிசிசி பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து இப்போ முட்டிக்கிட்டு இருக்கு 14 ரூபா. இதை தாண்டிச்சுன்னா மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 100 ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இது 5 ஸ்டாக். இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.